நம்ம பார்க்குற இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய கார் பார்க்கிங், 20க்கு 16 அடி சைஸில் 2 பெரிய மேசிவான லிவிங் ஹால், சென்டரில் அழகான பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட கிச்சன் கம் டைனிங், 10க்கு 16 அடி சைஸில் 3 மாஸ்டர் பெட்ரூம்ஸ், 3லையுமே அட்டாச்சு பாத்ரூம், ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி ஃபர்னிஷிங் ஒர்க்கோட நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஈஸ்ட் ஃபேஸிங் சைட். வீட்டையும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1280 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 32 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மைல்டு கலரில் பிளான் பண்ணி அதில் டார்க் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸோட எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 18க்கு 17. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 10க்கு 4, இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை 7க்கு 5 அடி சைஸில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு 10 ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 20க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் ரெடி பண்ணி அங்கே நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட். ஹால் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக ஈஸ்ட் அண்ட் நார்த் 2 பக்கமும் 6க்கு 5 அடி சைஸில் பெரிய டீக்குட் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் WPC பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்ட்ராரோ, சைஸ் 16க்கு 10. சென்டரில் டேபிள் டாப் வித் உட்டன் பேனலிங் ஒர்க்கோட பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு அதில் ஹேங்கிங் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு பூரா ஒயிட் ஃபுல் பாடி டைல்ஸ் லே பண்ணி கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் டைனிங் ஸ்பேஸில் லாஃப்ட் ஷெல்ஃப்ஸ் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ, சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கப்போர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும், அது போக நார்த் வால்லையும் ஒரு பெரிய கப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6க்கு 4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 20க்கு 16 அடி சைஸில் ஃபேமிலி லிவிங் ஹால். நிறைய லைட்ஸோட ஜிப்சம் போர்டில் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு கீழே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம், சைஸ் 16க்கு 10. இந்த பெட்ரூம்லையும் ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட் அண்ட் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10க்கு 4. சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோம், சைஸ் 16க்கு 11. இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸும் 10க்கு 4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோம், சைஸ் 13க்கு 12. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.